குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று 30 to 30 வயசு இருக்கிறவங்களுக்கான வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், 30 வயசுனாலே அது பயம் வந்துடுதே ப்ரோ, ஃபேமிலி ப்ராப்ளம்னால வந்துடுதே அப்படின்னாரு. ஃபஸ்ட் உங்களுக்கு பயம் வருதுனாலே இங்கே ரெஸ்பான்சிபிள் பர்சன் அர்த்தம். அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பட் இதில் பயப்படுறதுக்கு அப்படிங்கிறது நம்ம எதுவும் விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லா விஷயமே புதுசாக பண்ணும்போது கண்டிப்பாக பயம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தோம், அப்போ பயம் வந்தது. வேலைக்கு போக ஆரம்பித்தோம், புது இடத்துக்கு போக ஆரம்பித்தோம், அப்போவும் பயம் வந்தது. ஸோ லைஃப்பை இப்போது மேரேஜ் பண்ணி குழந்தைங்களாம் வரும்போது அது ஒரு பயம்தான், தப்பு கிடையாது. ஆனால் அதை நம்ம எப்படி தாண்டி வரோம் அப்படிங்கிறது தான் விஷயம். கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நிறையா விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், லைஃப்பில் சாதிச்சுட்டு வந்திருக்கோம். எல்லோரும் மாதிரி சராசரி வாழ்க்கை வாழ்றதுனால நமக்கு எதுவுமே பண்ணுறதில்ல நம்ம நினச்சிட்டு இருக்கோம். டே டு டே லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறது நம்ம அச்சீவ் பண்ணுறது தான். ஸோ அதனால் இதையும் நம்மளால் கடந்து வர முடியும். நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. அம்மா அப்பா இழந்திருப்பாங்க, கூட பிறந்தவங்களை இறந்துருப்பாங்க, லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதெல்லாம் தாண்டி வரலையா? ஸோ அதே மாதிரி இதையும் நம்மளால் தாண்டி வர முடியும். வருவீங்க. ஆல் தி பெஸ்ட்.